எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ரெட் ஃபோர்ட்டில் மண்டே அன்னைக்கு அந்த பாம் பிளாஸ்ட் நடந்ததில்ல, அதில் வந்து இந்த ஷஹீத் அப்படிங்கிறவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டரு, அவங்களுடைய ஹஸ்பண்டு, அப்புறம் அவங்க பிரதர் 2 பேரும் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்கள பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. பேப்பரில் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்யூஸ்டு ஷாஹீனோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு டாக்டர், ஆப்தமாலஜிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து புர்காவே போட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு லவ்விங் மதராக தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 சில்ட்ரன் இருக்காங்க அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சடனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலியை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்ராடுக்கு போகணும் ஆசைப்பட்றேன்னு சொல்லி அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அவங்க ஷாஹினோட ஹஸ்பண்டு. அவரோட பேர் என்னென்னா ஜஃபர் ஹயாத் அப்படின்னு சொல்லிட்டு கேபிஎம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கான்பூரில் வந்து வேலை பார்க்குறாரு அவர். வெட்னஸ்டே வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஷாஹினுக்கும் இவங்களுக்கும் நடந்தது. நவம்பரில் வந்து 2003 நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. 2 பேருமே மெடிக்கல் ஸ்டடீஸை வந்து பர்சியூ பண்ணோம் செப்பரேட்டாக. ஆனால் வந்து நான் அவளோட சீனியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து டெரர் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ப முடியல, அந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க அட்டாச்சாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியோட, அப்புறம் அவங்க குழந்தைங்களோட அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மேலே ரொம்ப அன்பு காட்டினாரு. அவங்க ஃபேமிலிஸு அப்புறம் வந்து அவங்களுடைய ஸ்டடீஸுக்கும் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து ஹயாத் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. மேரேஜ் பற்றி ரீகால் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஷாஹின் வந்து ரிலீஜியஸ் கிடையாது, மதம் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து புர்கா என்றைக்குமே போட்டதில்லை. வெட்டிங் அந்த ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹயாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாஹின் வந்து திடீர்னு வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம அப்ராடில் போய் செட்டில் ஆகலாம் பெட்டர் லைஃப்க்கு அப்படின்னு. பட் ஆனால் வந்து இவர் வந்து ஜஃபார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரெடியாக இல்லை. அவர் சொல்லி பார்த்துருக்காங்க. இவரை முடியாதுன்னு உடனே சடனாக திடீர்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் வந்து 2012 வந்து எங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லியிருக்காரு டாக்டர் ஹயாத். எங்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் 2 பேருமே டச்லேயே இல்லை, காண்டாக்ட்லேயே இல்லை. அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணல, எங்கூட தான் இருக்காங்க பசங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்க எங்களை விட்டுட்டு போகும்போது வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து 7 இயர்ஸ் இருந்தது, 2வது குழந்தைக்கு வந்து 4 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அவங்க ரொம்ப காமாக இருப்பாங்க. நேச்சர் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து காம் தான், ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்டடீஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கான்பூர் போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரகுபீர் லால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காப்ஸ் வந்து பேசியிருக்காங்க ஹயாத் கிட்ட. அவங்களுக்கு வந்து அந்த 2 குழந்தைங்கக்கிட்டையும் வந்து ஷாஹீனை பற்றி கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷனை வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏஜென்சிக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசிபி ஆசுதோஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாஹீன் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாஹீன் வந்து வேறு யார் கூடயாவது வந்து ஓல்டு கான்டாக்ட்ஸோட வந்து டச்சில் இருக்காங்களா அப்படின்னு எக்ஸாமினும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய டீச்சிங் ஆக்டிவிட்டீஸு, மூமெண்ட்ஸு, அந்த கம்யூனிகேஷன்லாம் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இவங்க வந்து கான்பூரில் ஜிஎஃப்விஎம் அப்படிங்கிற காலேஜில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க டீச்சராக 2006லேருந்து 13 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வேறு சில ஆட்கள்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஷாஹினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறம் ஷாஹினோட எல்டர் பிரதர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து முகமது சோயப் அப்படிங்கிறவர் வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இது வரைக்குமே எங்களாலையும் எங்கள் ஃபேமிலினாலையும் நம்பவே முடியல, அவள் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லணும்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லும்போது இந்த அவங்க கைசர்பர்க் அப்படிங்கிற ரெசிடென்ஸை வந்து போலீஸு, ஏடிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க டியூஸ்டே அன்னைக்கு. பட் வந்து என்னென்னா ரெஸ்பெக்ட் வந்து மரியாதையோடு தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணாங்க வீட்டை, அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எங்களை. அப்போ நாங்கள் வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணப்பட்டோம், ரொம்ப ஹார்ஷாலாம் ட்ரீட் பண்ணப்படலை நாங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஷோயப். எந்த ஒரு ப்ரெஷரோ இல்லாட்டி வந்து எதுவுமே எங்களை வந்து இதை சொல்லு அதை சொல்லுன்னு கட்டாயப்படுத்திலாம் எதுவுமே எங்களை சொல்ல வைக்கல அவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து என்னென்னா எங்களோட சிஸ்டர் வந்து எங்களை வந்து இப்போ பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க, எங்களை பார்க்க வரதையுமே நிறுத்திட்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர்.
வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 4 வருஷமாவே நான் வந்து பர்வேஸுங்கிறது யாருன்னா, ஷாஹினுடைய தம்பி. அப்புறம் இவங்க ஷாஹினுக்கும் பர்வேஸுக்கும் பிரதர் தான் வந்து ஷோயப் எல்டர் பிரதர். அவர் சொல்லியிருக்காரு 4 வருஷம் ஆச்சு அவங்கக்கிட்ட பேசி நானு அப்படின்னு வந்து சொல்றாரு. கான்டாக்ட்லேயே இல்ல அவங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அவங்க வரவும் இல்லை, எங்களை பார்க்கவும் இல்லை, ஃபோன் காலும் கிடையாது. அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்து அந்த எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. நான் வந்து அவங்களுடைய வீடியோவை வந்து டிவியில் பார்த்தேன். அந்த ஃபுட்டேஜை பார்த்து இந்த கவரேஜை பார்த்து தான் வந்து ஒரே ஷாக்காக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட எல்டர் பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து மெடிசன் படிக்கும்போது வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய வந்து செயல்பாடுகளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப குவைட்டாக இருப்பா, ஃபோக்கஸ்டாக இருப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவங்க ஹஸ்பண்டுமே அதான் சொல்லியிருக்காரு, ஜஃபாரும் அதான் சொல்லியிருக்காரு. திடீர்னு வந்து இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறது ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து போலீஸ் வந்து சிப்ளிங்ஸ் இதெல்லாம் வேறு யாராவது ரேடிக்கல் குரூப்போட வந்து கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து அந்த நாலேஜ் அதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஃபேமிலியோட அந்த இதை வந்து எண்ட் பண்ணிட்டாங்க, எப்போவும் முடிச்சிட்டாங்க, கான்டாக்டில் கட் பண்ணனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க, லக்னோவில் வந்து பர்வேஸோட வீட்டுக்கு நீ போயிருக்கீங்களா, விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குமே வந்து அவர் நெகட்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆனது வந்து ஆக்சுவலி இவங்க வந்து சடனாக ரேடிக்கலைஸ் ஆனது வந்து இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இனியும் என்னென்ன திடுக்கிடும் தகவல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்க மூலயமா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த bell icon. Thank you.